ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கிரிப்டோ மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணாமல் லாஸ் இல்லாமல் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த மெத்தட் பேர் தான் வந்து ஏர்ட்ராப் சிஸ்டம். ஸோ இப்போது நான் அந்த ஏர்ட்ராப் பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அதாவது கின்சா ஃபைனான்ஸ் அவங்க ஒரு ஏர்ட்ராப் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது மூலிமா நம்ம எப்படி ஃப்ரீயாக கின்சா டோக்கன் எப்படி ஃப்ரீயாக ஏர்ட்ராப்பில் ஏர்ன் பண்ணுறது, எங்கே எப்படி ஏர்ன் பண்ணுறது, எங்கே ரிஜிஸ்டர் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் போகிற வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கங்க. நிறைய அப்டேட் டெலிகிராம்லேயும் போட்டுட்ருக்கேன். சரிங்களா? ஓகே கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கின்சா ஃபைனான்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டெஃபி லெண்டிங் ப்ரோட்டோக்கால். சரிங்களா? ஸோ இவங்க ஏர்ட்ராப் சிஸ்டம் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இவங்களுடைய வெப்சைட் போனீங்கன்னா, சரிங்களா, வெப்சைட் போனீங்கன்னா இதுதான் அவங்களுடைய இன்டர்ஃபேஸ் வெப்சைட் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லான்ச் ஆப் கொடுக்கணும். சரிங்களா? லான்ச் ஆப் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு அவங்கள மெயின் பேஜ் இப்படி வரும். சரிங்களா? கின்சா ஃபினான்ஸோட அந்த வெப்சைட் இப்படி வரும். ஸோ இதில் நம்ம எப்படி ஏர்ட்ராப் ஏர்ன் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ லிங்க் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா டைரெக்டாக இந்த பேஜ் நீங்கள் வரும். சரிங்களா? ஸோ இந்த பேஜ் வரலன்னா, சப்போஸ் இந்த பேஜ் வரும். இந்த பேஜ் வந்துச்சுன்னா லான்ச் ஆப்பு அப்படின்னு கொடுங்க. சரிங்களா? அப்படி கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் வரும். இல்லைனா டைரெக்டாக இந்த பேஜ் வந்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த பேஜ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களுடைய வாலெட் ஒன்று வச்சுருக்கணும். சரிங்களா? ஸோ நீங்கள் ஒரு வாலெட் இருக்கணும். அந்த என்ன வாலெட்னா, இப்போ இங்கே கனெக்ட் வாலெட்னு ஒரு சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த பேஜில், மெயின் பேஜில் லாஸ்ட்டில் கார்னரில் கனெக்ட் வாலெட்னு இருக்கும் ஒரு பட்டன். அதில் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ண உடனே நிறைய வாலெட் இருக்குது பார்த்தீங்களா? ட்ரஸ்ட் வாலெட்டு, மெட்டாமாஸ்க்கு, வாலெட் கனெக்ட், காயின்பேஸ் வாலெட், ரெயின்போ வாலெட்டு, ஓகேஎக்ஸ் வாலெட்டு, டோக்கன், இந்த மாதிரி நிறைய வாலெட் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இதில் அப்ளிகபிளாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 7 வாலெட் இருக்குது, 7-8 வாலெட் இருக்குது. ஸோ இந்த வாலெட்டில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது மூலிமா ஏர்ட்ராப் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அது எப்படி பண்ணுறது நான் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போது ட்ரஸ்ட் வாலெட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் எந்த வாலெட்டில் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யூஸ் பண்ணலன்னா கூட இல்லைன்னா நீங்கள் இதில் போய்ட்டு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ ஆல்ரெடி எனக்கு ட்ரஸ்ட் வாலெட் இருக்குது. ஸோ ட்ரஸ்ட் வாலெட் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு ஸ்கேனர் வரும். சரிங்களா? இது நான் டெஸ்க்டாப்பில் பண்ணுறேன். ஸோ டெஸ்க்டாப்பில் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஒரு ஸ்கேனர் வருது. இப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃபோனில் உங்கள் வாலெட் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ வச்சுருந்தீங்கன்னா அதிலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அந்த வாலெட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்கேனிங் ஆப்ஷன் வரும். சரிங்களா? இந்த மாதிரி நான் ட்ரஸ்ட் வாலெட்டை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணும்போது இதில் ஒரு ஸ்கேனிங் ஆப்ஷன் வரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் மொபைலில் இருந்து இந்த ஸ்கேனை நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வாலெட் கனெக்ட் ஆகும். ஸோ மொபைலில் கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே உங்களுடைய ட்ரஸ்ட் வாலெட், அதாவது என்னுடைய ட்ரஸ்ட் வாலெட் இதில் கனெக்ட் ஆகிருச்சு. சரிங்களா? ஓகே, இப்போ கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ ஃபர்தராக எப்படி நம்ம இதில் ஏர்ன் பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி வாலெட் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம், சரிங்களா, நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களுடைய வாலெட்டில் பிஎன்பியை டெபாசிட் பண்ணணும். சரிங்களா? இது ட்ரேடிங் கிடையாது. சரிங்களா? ஒரு ஃபார் என்ன பண்ணுறது, ஸ்டேக் பண்ணுற மாதிரி தான். சரிங்களா? நீங்கள் பிஎன்பியை மட்டும் டெபாசிட் பண்ணணும், அவ்வளோதான் உங்கள் வேலை. ஸோ இந்த ட்ரஸ்ட் வாலெட் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம், இல்லை கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறமோ உங்களுடைய வாலெட்லேருந்து பிஎன்பி ஆட் பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பிஎன்பி ஆட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இவங்க ஏர்ட்ராப் கொடுக்குறாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் பாருங்கள், நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் பாருங்கள். ஸோ ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய என்டர்பிரைஸ் வரும் நீங்கள் கனெக்ட் பண்ணோன்னே. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஎன்பி நீங்கள் வாலெட்டில் எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு இங்கே காமிக்கும். சரிங்களா? இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா
$20 இருக்குது பிஎன்பி. ஸோ வந்து இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறேன்னா கூட இதில் ஆட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு பிஎன்பி வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து இதில் ஏர்ட்ராப் கிடைக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஏர்ட்ராப் வந்து எப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட் கணக்கில் கிடைக்கும். ஒரு பாயிண்ட் மாதிரி உங்களுக்கு இதில் வந்து ஏர்ட்ராப் ஆட் ஆகும். அது வந்து இந்த குவார்ட்ரு 2024 குவார்ட்ரு 1லே வந்து உங்களுக்கு வந்து அந்த டோக்கன் வந்து உங்களுக்கு இதில் ஏர்ட்ராப் ஆகிடும். சரிங்களா? ஆகவே அந்த அளவுக்கு ஏர்ட்ராப் ஆகும். ஏர்ட்ராப் ஆன உடனே நீங்கள் வந்து இதில் வந்து வித்ரா எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த பிஎன்பியும் வித்ரா எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ்ஸு. இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக வந்து எவ்வளோ வேல்யூ வந்து லாக்டாக இருக்குன்னா 81 மில்லியன் 82 கிட்டத்தட்ட 82 மில்லியன் வந்து இதில் ஸ்டேக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? பிகாஸ் ஸ்டேக் பண்ணியிருக்காங்க மீன்ஸ் அவங்களுடைய வாலெட் கனெக்ட் பண்ணியிருக்காங்களா. ஸோ அந்த வாலெட்டில் வந்து அந்த அளவுக்கு வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பிஎன்பி வந்து டெபாசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வேல்யூ உள்ள 82 மில்லியன் வந்து இதில் வந்து லாக்டாக இருக்குது. ஸோ இது மூலிமா வந்து அவங்க ஏர்ட்ராப் வந்து earn பண்ணுவாங்க. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா பிஎன்பிக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 40 இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட 50% கொடுக்குறாங்க பிஎன்பி. சரிங்களா? 50%னா பெர் ஆனுவல் இயர் இன்கம் மாதிரி 50%. சரிங்களா? ஸோ பெர் ஆனுக்கு வந்து 50% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 50% வந்து உங்களுக்கு டெய்லியோ இல்லைனா 2 டேஸ் ஒன்ஸோ உங்களுக்கு வந்து டோக்கனாக வந்து ஆட் ஆகிடும். சரிங்களா? அது வந்து ஒரு அளவுக்கு ஆட் ஆனதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட டேட்டில் வந்து உங்கள் அந்த கின்சா டோக்கனை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க உங்கள் ஏர்ட்ராப்பில். சரிங்களா? ஸோ அதை வந்து இன்னும் டேட் அனௌன்ஸ் பண்ணல. அது கூடிய சீக்கிரம் வந்து வரும். ஸோ இப்போதைக்கு வந்து 82 மில்லியன் வந்து இங்கே இருக்குது. சரிங்களா? இது வந்து ஒரு ஈஸியான மெத்தடு, ஏர்ட்ராப் மெத்தடு. பிகாஸ் வந்து கிரிப்டோ மார்க்கெட்டில் வந்து லாஸ் இல்லாமல் மணி ஏர்ன் பண்ணுற ஒரு ஈஸியான மெத்தடு வந்து இந்த ஏர்ட்ராப் மெத்தடு. இது மூலிமா வந்து நிறைய பேர் வந்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கூட ஏர்ட்ராப் வந்து ஏர்ன் பண்ணலாம். சரிங்களா? அந்த அளவு கூட பாசிபிலிட்டி இங்கே இருக்குது. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டு போய் பார்த்தீங்கன்னா இதில் வந்து வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு ரேங்கே பாருங்கள். அவங்க கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். 1.7 மில்லியன். இதெல்லாம் வந்து லேக்ஸுக்கு மேலே போகும் மணியில். சரிங்களா? வேல்யூவில். சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து அவங்க ஸ்டேக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இது மாதிரிலாம் நிறையா ஸ்டேக் பண்ணி கூட நிறைய பேர் ஏர்ன் பண்ணுறாங்க. வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த வாய்ப்பை வந்து நம்ம கின்சா ஃபினான்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இவங்களுடைய பேக்கப் பார்த்தீங்கன்னா பினான்ஸ் லேப்ஸ் தான். சரிங்களா? பினான்ஸ் தான் வந்து எங்களுடைய பேக்கப்பாக இருக்குது. ஓகேங்களா? வந்து செப்பரேட்லாம் இவங்க வந்து பண்ணலை. பினான்ஸ் தான் வந்து எங்களுடைய பேக்கப்பாக இருக்குது. அதே மாதிரிலாம் ஸ்பேஸ் ஐடி வந்து பார்ட்னர்ஷிப் நிறையா இவங்களோட வெப்சைட் போய் பார்த்தீங்கன்னா நிறையா லெண்டிங் ப்ரோக்ராமில் நிறையா இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? நீங்கள் படித்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஈஸியான மெத்தடு மணி ஏர்ன் பண்ணதுக்கு. இதனுடைய லிங்க் வந்து ரெஃபரல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இங்கே வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து பண்ண முடியாது. நீங்கள் வந்து ரெஃபரல் லிங்க் மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கும் பெனிஃபிட்டு. ஸோ ரெஃபரல் லிங்க் மூலிமா ஜாயின் பண்ணாங்களா நம்மளுக்கும் பெனிஃபிட்டு. சரிங்களா? ஸோ ரெஃபரல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுடைய வாலெட் இருந்தால் டேரெக்டாக பிஎன்பி டெபாசிட் பண்ணியோ ஆல்ரெடி இருந்தால் கூட ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைனா வாலெட்டில் வந்து புதுசாக வாலெட்டில் நீங்கள் க்ரியேட் பண்ணி அது மூலிமா வந்து வாலெட் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இன்னையோட வீடியோவில் நான் சொல்ல வந்தது. ஓகே கேஸ், இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரிங்களா? இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது, மை ஓன் நாலேஜ் தான். நீங்கள் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதோ பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.